அப்படின்றதுக்கான criteria clear-ஆ சொல்லிட்டான். According to the Gregorian calendar, a year is a leap if it is divisible by 4 but not divisible by 100. However, if the year is divisible by 400, it's a leap year. ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 3 கண்டிஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். 3 கண்டிஷன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ரிலேஷனல் யூஸ் பண்ணுறோம், லாஜிக்கல் யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ஓகே, ஸோ ஜஸ்ட் ஐ எம் கெட்டிங் டு தட் ப்ரோக்ராம். ஸோ இது மெயின் கிளாஸு. இந்த மெயின் கிளாஸை நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு கொடுத்துட்றேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ஜிஎஸ். ஸோ நான் சப்கிளாஸ் ஒன்று எழுதுகிறேன். ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் போல் யூனிக்காக எல்லா ப்ரோக்ராமையும் யூஸ் பண்ணுறது தான். திஸ் டைம் a method, let it be a method. Public void check leap is a yo. So let it be an integer int yo. Okay, so our skeleton is also ready, our method is ready. Now I am going to write the block எழுதணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், இயர் கொடுக்குறோம். அப்போ நான் எழுதுகிற கண்டிஷன் if year mod 4 equal to 0 இருந்தால் லீப் இயர். ரொம்ப சிம்பிள், கரெக்டா? if year mod 4 equal to 0 இருந்தால் லீப் இயர். செக் பண்ணலாம். ஜஸ்ட் system dot out dot println என்ன சொல்லலாம், லீப் இயர். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த கிளாஸ் கால் பண்றேன். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நியூ சாம்பிள் ஆஃப். இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆகணும். ஆப்ஜெக்ட் டாட் செக் லீப் இயர். இப்போ 2024 அப்படின்னு நான் கொடுக்குறேன், பாஸ் பண்ணேன். 2024 will be passed to the parameter year belongs to an integer data type, right? And then 2024 will be divided by 4 and it will check whether it consists of 0. Okay, so இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரோக்ராம். ஸோ நான் இப்போ கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். Java C demo if else 2.java. Java demo if else. It's a leap year. 2024 is a leap year. ஆனால் இங்கே நம்ம ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லீப் இயருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, it is divisible by 4 but not divisible by 100. not divisible by 100 என்ன பண்ணுவோம், year mod 100 not equivalent to 0 போடும். கரெக்டாக? அப்போ நான் இங்கே ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எழுதுகிறேன். இங்கே என்ன சொல்கிறேன், year mod 100 not equivalent to 0. அப்போ இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னா செக் பண்ணலாம். 2024 அப்படின்றது 100ஆல் டிவைட் பண்ணி நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும் கண்டிப்பாக. அப்போ அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. கரெக்டாக? கரெக்டாக இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்குல்ல? எஸ். நவ் செகண்ட் கண்டிஷன் என்ன தம்பி, அது போட்டுக்கலாம். Java C demo if underscore else 2.java. Java demo if underscore else 2. So it's a leap year, perfectly working. Third condition ஒன்று கொடுத்துருக்கான். However, if the year is divisible by 400, divisible by 400 னா year mod 400 equal to 0. okay, so அப்போ அடுத்த கண்டிஷன் வேணும். R போட்டுக்கலாமா இங்கே? if the year is ஓகேவா, இது அண்டு ஆர் இந்த கண்டிஷன்லையும் வரலாம்ல. இயர் மாட் 400 equivalent to 0. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட்.
இட்ஸ் லீப் இயர். ரைட்? கிளியர்? புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் லாஜிக்கல் யூஸ் பண்ணது, I have some 3 different criteria in order to check whether the year is leap year or not. அதனால் இப்படி பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? தேங்க்யூ. இல்லைனா வேறு ஏதாவது இருந்தால் எல்ஸ் போட்டுக்கிறேன்னா இங்கே போட்டுக்கோங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் println it's common year, it's not a leap year. So check பண்ணி பார்ப்போம். java c demo if underscore else2 dot java demo if underscore else2. So it's leap year. Now I would like to change the value 2022 அப்படி கொடுக்குறேன். Okay. காமன் இயர். ஓகே, புரியுதுங்களா? இட்ஸ் காமன் இயர். வேறு இயர் கொடுக்கலாமா? 1900. அது என்னது இயர்? It's common year, right? 2020 is leap year, no? அது அந்த கண்டிஷனுக்குள்ளார வரும்ல. கரெக்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு செப்பரேட் பிளாக். இந்த செப்பரேட் பிளாக்கை ஒரு ரொட்டீன் குள்ளார நான் எழுதியிருக்கேன். ரைட்?